ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர், நிறுவன தலைவர் ராமதாஸோட குறிக்கோளே சினிமா வேண்டாம் அப்படிங்கிறதான். அதனால தான் அவர் காலம்பூரம் சினிமாவை வெறுத்தே வந்தார். சினிமா பற்றி பேசினாலே கோவப்படுவார். சினிமாவில் வர்ற போஸ்டர்கள் குறித்து, காட்சிகள் குறித்து அடிக்கடி தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டே வருவார். குறிப்பாக யாராவது ஹீரோ புகைப்பிடிக்கிற மாதிரியான காட்சி போஸ்டரில் வந்துச்சுன்னா அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பார், போராட்டம் நடத்துவார், தேட்டருக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம், இப்படி பல விஷயங்களில் சினிமாவுக்கு எதிராகவே நின்று தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸோட குடும்பம். ஆனால் இன்னைக்கு அதே குடும்பம் சினிமாவுக்கு வந்திருக்கு. அவருடைய பேர்த்தி, அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸோடைய மூத்த மகள் சங்கமித்ரா இப்போ திரைப்பட தயாரிப்பாளராக ஆகியிருக்கார். சங்கமித்ரா ஒரு தெருக்கூத்து கலைஞர் அப்படிங்கிறது வெளி உலகத்தில் பல பேருக்கு தெரியாது. அவங்க வீட்டில் அன்புமணி ராமதாஸோட 3 பெண் குழந்தைகளுமே தெருக்கூத்து கலையை முறைப்படி கற்றவர்கள், ஆடியவர்கள். அவர்கள் அப்போ ஏற்கனவே கலையோட தொடர்பு வந்த பிறகு அதனுடைய அடுத்த கட்டமான சினிமாவுக்கு வருவது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் சங்கமித்ரா தயாரித்து வந்திருக்கிற படம் தான் அலங்கு. சரி, சினிமாவையே எதிர்த்த ஒரு தலைவரோட பேத்தி எப்படி சினிமா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே மனிதனோடு இணைந்து வாழ பழகிய மிருகங்களில் முக்கியமானது நாய். நாய்க்கும் மனிதர்களுக்குமான உறவு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயுசு உடையது. ஸோ இதை மையமாக வச்சு ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு. தமிழ்லையும் சரி, ஹாலிவுட்லேயும் சரி, பாலிவுட்லேயும் சரி, நிறைய படங்கள் வந்திருக்கு. அதை அவங்கவுங்க பாணியில் சித்தரிச்சிருக்கிறாங்க. ராமநாராயணன்னா காதலன் காதலிக்கு உதவும், டேப் ரெக்கார்டு எடுத்து கொண்டாந்து கொடுக்கும், லவ் லெட்டர் எடுத்து கொண்டு போய் கொடுக்கும், இப்படி அவர் சித்தரித்தார். ஹாலிவுட் படங்கள் உணர்வுபூர்வமான ரொம்ப த்ரில்லிங்கான விஷயங்களை நாயை வச்சு பேசிச்சு. இந்த படம் நாய்க்கும் மனிதனுக்குமான அன்பை வச்சு பேசப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை பகுதி தான் படத்தோட கதைக்களம். அங்கே டிப்ளமா வரைக்கும் படிச்சுக்கிட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலை தேடிக்கிட்டு இருக்க ஹீரோ குணாநிதி, புதுமுகம், அறிமுகம். அவர் வசிக்கிற பகுதியை சேர்ந்த ஒரு பணக்காரர், ஒரு கந்து வட்டிக்காரர் ஒரு இறந்து போன ஒரு நாயை ஒரு சாக்கில் கட்டி கொடுத்து, இது நான் வளர்த்த நாய் இறந்து போச்சு, இதை கொண்டு போய் நீங்கள் ஆத்தங்கரையில் போய் புதைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு நண்பர்களும் சேர்ந்து அந்த நாயை புதைக்க போகிறாங்க. புதைக்க போன இடத்துல அந்த சாக்கை விரித்து பார்க்கும்போது நாய்க்கு உயிர் இருக்குது. உடனே இவருக்கு கொல்றதுக்கு மனம் வரல. அதை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு, வளர்க்க ஆரம்பிக்கிறார். அது அந்த நாய் அவர் மேலே, அவர் குடும்பத்தின் மேலே ரொம்ப செல்லமாக வளர ஆரம்பிக்கிறது. ஒரு பெண் நாய். அதுக்கு காளி அப்படின்னு பேர் வச்சு நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் குடும்ப கஷ்டம் அதிகமாகுது. வீட்டு கடன் கொடுத்தவங்க வீட்டை கேட்குறான். இது மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் அதிகமானோடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி வேலை தேடுறது கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு நம்ம ஒரு கேரளாவுக்கு வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு வீட்டு கடன் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு தன்னுடைய நண்பர்களோட வேலைக்கு போகிறாரு. செம்பன் வினோத்தோட ரப்பர் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. அது அங்கே வேலை பார்க்குறாரு. செம்பன் வினோத் ஒரு அரசியல்வாதி, நகராட்சி தலைவர், ஒரு பலம் பொருந்திய தாதா. அவர் ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு 8-10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தை மேலே அப்படியே உயிரே வச்சிருக்காரு. அவருக்கு உலகமே அந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இவர் அங்கே வேலைக்கு போகிறாரு. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அவருடைய குழந்தை, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது வீட்டில். அந்த நேரத்தில் அவருடைய குழந்தைய ஒரு நாய் லேசாக பராண்டி விட்டு கடிச்சு விட்டுருது. யார செம்பன் வினோத்தோட மகளை. இதனால அவருக்கு தீராத நாய் மேலே வெறுப்பு. ஏன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த குழந்தைய காட்டும்போது அந்த டாக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா, கொஞ்சம் நாளைக்கு நாய் செத்து அந்த குழந்தை காதில் கேட்காம பார்த்துங்க, அது கண்ணில் நாய் போடாமல் பார்த்துங்க. அது ஏன்னா அது கடிச்சு காயத்தை விட அது பயத்தில் தான் அதிகமாக இருக்குது, அதனால நீ கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லி விட்றாரு. இவர் ஏற்கனவே சக்தி படைச்ச அரசியல்வாதியாக என்ன பண்ணுறாரு, அடியெல்லாம் கூட நான் ஊரில் ஒரு நாயோட எல்லா நாயும் கொண்டுருங்கடா அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அது உத்தரவு போட்டோடனே அது மட்டும் இல்லாமல் ஒரு நாய் தலையை கொண்டாந்து கொடுத்தா 2000 ரூபா காசுன்னு அறிவிக்கிறாரு. அதனால ஊரில் உள்ள எல்லா அந்த ஏரியாவில் உள்ள எல்லா நாய்களும் கொல்லப்படுது. அதில் ஒரு நாயாக மாட்டுது நம்ம ஹீரோ குணாநிதியோட நாய். அது கேரளாவுக்கு அவரோட வந்துருக்கு. அதை காப்பாற்றுறதுக்காக குணாநிதி போகிறாரு. அது தொடர்பான சண்டையில் அம்பானி சரத்தை, அதாவது செம்பன் வினோத்தோட கையை தவறுதலாக வெட்டிடுறாரு. ஒரு கை துண்டாக போயிடுது. இதனால பகை அதிகமாகிடுது. தன்னோட நாயை தூக்கிக்கிட்டு அவர் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வர்றாரு. கேரளாவில் உள்ள செம்பன் வினோத்தோட ஆட்கள் அவங்கள துரத்துறாங்க. காட்டுக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்குது. அவர் நாயை காப்பாற்றினாரா, ஊர் சேர்ந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை.
படத்தில் மெயினாக சொல்லப்படுற கதை என்னன்னா, நாயை நேசிக்கணும், விலங்குகளை நேசிக்கணும், சக மனிதனை நேசிக்கணும் அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த படம் பேசுது. படத்தோட முன்பகுதியில் சொல்லப்படுற கதை, அந்த முரண்பாடு நல்லா இருக்கு. அதான் நாயை நேசிக்கிற ஒரு ஹீரோ, நாயை கொல்ல சொல்கிற ஒரு வில்லை. இந்த கான்ட்ராஸ்டில் தான் படம் ஆரம்பிக்குது. அவன் ஒரு மலையாளி தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்படி பல முரண்பாடுகளோட முடிச்சுகளோட இந்த படம் ஆரம்பிக்குது. ஆகா, கதை நல்லா புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு, புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு. நாய்க்கதை பல கதை நம்ம பார்த்தா கூட இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. 2 அந்த கேரளாவில் இந்த மருத்துவ கழிவுகளை இங்கே கொட்டுறது, இறைச்சி கழிவுகளை இங்கே கொட்டுறது, இது மாதிரி பல விஷயங்களை படம் தொட்டு செல்வதால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துது. முன்பகுதி வரைக்குமே வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து இயக்குனர் எஸ்பி சக்திவேல் சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எஸ்பி சக்திவேலுக்கு இது முதல் படம்ல ஏற்கனவே 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி நினைத்து இடைவேளை வரைக்கும் இருக்கும்போது, இடைவேளைக்கு அப்புறம் இந்த கதை அப்படியே இடைவேளைக்கு பிறகும் பின்னப்பட்டு பெருசா பேசப்படுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கும்னு நினைத்தால் அப்படி நடக்கவில்லை. இடைவேளைக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்க ஓடுறாங்க, கேரளாக்காரங்க துரத்துறாங்க. அம்பானீஸ்வரர் தலைமையில் கேரளாக்காரங்க துரத்துறாங்க, இவங்க ஓடுறாங்க, துரத்துறாங்க. இந்த ஓடல் துரத்தல்லையே பிற்பகுதி படத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. கிளைமேக்ஸில் மட்டும் பஞ்சிங்காக ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ஆனாலும் இடைவேளைக்கு பிறகு படம் தொடங்குனதுலேருந்து அந்த கிளைமாக்ஸ் பஞ்சிங் வரைக்கும் உள்ள அந்த போர்ஷன் வந்து வெறும் 10 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய போர்ஷனை கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சொல்லி படம் எடுத்துக்கொண்ட நோக்கத்தை சரியான திசையில் கொண்டு செல்ல முடியாமல் தவிச்சிருக்காரு டைரக்டர். படத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய அம்சம் வந்து குணாநிதியோட நடிப்பு. ஒரு புதுமுக நடிகர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இதில் அவருக்கு ஜோடி இல்லை, காதல் இல்லை, டூயட் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சராசரி இளைஞனா, ஒரு ஆர்வமிக்க இளைஞனா, ஒரு நாயின் மீது ஒரு பாசம் கொண்ட ஒரு இளைஞனா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. நாயின் மீது மட்டுமல்ல, சக மனிதன் மீது, எதிரியின் மீதுமே பாசம் கொண்ட ஒரு மனிதனா தன்னை பிரதிபலிச்சிருக்காரு. பிரமாதமான நடிப்பு. ஒரு நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா பிற்காலத்தில் ஒரு நல்ல நடிகராக ஆவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கு. செம்பன் வினோத்துக்கு பெருசாக வேலை இல்லை. ஏன்னா அவர் வில்லனா காட்டப்பட்டாலும் அவர் இன்னொரு கோணத்தில் ஒரு மகள் மேலே மிகப்பெரிய அன்பு செலுத்துகிற ஒரு பாசிட்டிவான மனுஷனாக காட்டுறதுனால அவர் அந்த நியூட்ரலைசேஷன் நடுநிலைமையை வந்து ரொம்ப கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்திலே குறிப்பிடத்தக்க பிரமாதமான நடிப்பை கொடுத்துருக்கிறவர் குணாநிதியோட அம்மாவாக வருகிறார். ஒரு மலையாள நடிகைன்னு சொல்கிறாங்க. பிரமாதம் நடிச்சிருக்காரு. அவருடைய உடல் மொழி, அவருடைய டயலாக் டெலிவரி எல்லாமே வித்தியாசமாகவும் முரட்டுத்தனமாகவும் ஒரு நாட்டு, அதாவது ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு துணிச்சலான ஒரு பெண்ணை வந்து ரொம்ப அற்புதமாக பிரதிபலித்து இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவருங்க தமிழ் சினிமாவில் அடுத்து ஒரு ரவுண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த படத்தின் மூலம் தெரியுது. படத்தோட இன்னொரு ஹீரோனா பாண்டிகுமார், ஒளிப்பதிவாளர். அடர்ந்த காட்டுக்குள்ளே நடக்கிற காட்சிகளை மிக தத்ரூபமாக படமாக்கியிருக்காரு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற அதே நேரத்திலையும் அந்த வன்முறைகள் நடைபெறுகிற இடங்கள், அந்த ஆடு மாடு வெட்டுற இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அந்த ரப்பர் தோட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வில்லனோட வீடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்து தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலம் கண்ணு முன்னாடி கொண்டாந்து அந்த கதை களத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு பாண்டிகுமார். அதேமாதிரி அஜீஸோட பின்னணி இசையும் படத்தில் பரபரப்பாக இருக்குது. அதாவது முதல் பகுதியில் வந்து அவருக்கு விதவிதமான பின்னணி இசைக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்பகுதி ஃபுல்லாகவே துரத்தலாக இருக்கிறதுனால ஒரே மியூசிக் தான். ஆனாலும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி படத்தோட விறுவிறுப்பு குறையாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு அஜீஸ். சங்கமித்ரா அன்புமணி ராமதாஸோட தயாரிப்புங்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருந்தும் படத்தில் வந்து குடிக்கிற காட்சிகளோ புகைப்பிடிக்கிற காட்சிகளோ இல்லை. அது வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நல்ல எடுத்துக்கிட்ட கதையும் நல்ல கதை. சொன்ன விதத்தில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட இந்த படம் அவசியம் ஒரு பார்க்க தகுந்த படம். இந்த படத்துக்கு ஒலிவரிகளோட நட்சத்திர மதிப்பீடு 3. நன்றிகளே. உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.